3 பேரும் சேர்ந்து தூங்குறாங்க. ரூமையே திருடிட்டு போனாலும் அந்த சுனிதாவுக்கு தெரியாத அந்த அளவுக்கு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது அவளை நான் எப்படி வெளியே தூக்கிட்டு வர்றது? எப்படி வீர்பூருக்கு கொண்டு போய் சேர்க்கறது? நான் தான் பேசுறேன். எனக்கு ஒரு வண்டி வேணும், 3 ஆளுங்களும் வேணும். வீர்பூர்ல ஒரு பொருளை சேர்க்கணும் இன்னைக்கு ராத்திரியே. சரி, சொல்றது தெளிவாக்கல. இந்த மாதிரியான வளையல் நான் எங்கேயோ. தூங்காம முழிச்சிட்டா இருக்கீங்க? என்னது இது? இது என்ன பார்க்க வந்தாங்களே அந்த லேடியோட வளையலா இருக்கும். அவங்க யாருங்க? அவங்க போகும்போதுதான் பார்த்தேன், ஆனா அவங்க முகத்தை பார்க்க முடியல. அவங்க முகத்தை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க ஜமீன்தாரம்மா? பாவம், அவங்க ரொம்ப ஏழப்பட்டவங்க. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் பணம் கொடுத்து அவங்களை அனுப்பி வச்சேன். நீங்க எதை பத்தியும் சிந்திக்காம நிம்மதியா தூங்குங்க. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ருத்ராவை பத்தின நினைப்பாவே இருக்கு. ஒருவேளை நான் அவனை நேர்ல பார்த்துட்டேன்னா என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் பேசினா அவன் என்ன சொல்லுவான்? ஏங்க, நாம அவனை நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாமா? புது பொண்டாட்டியோட அவனை இங்க வர சொல்லலாமா? ஆமா ஆமா, நிச்சயமா. இதை நீங்க என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒருவேளை இங்க வர விருப்பம் இல்லைன்னு அவன் சொல்லிட்டா? அப்படின்னா? அடடா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். தாராளமா நீங்க அவனை கூப்பிடுங்க. இப்ப போய் நிம்மதியா தூங்குங்க. மைத்திலி அக்கா, நீங்க வேணா இந்த பக்கம் வந்து படுத்துக்கோங்களேன். எதுக்கு? அப்ப நீங்க தூங்குவே? நான் கீழே படுத்துக்கிறேன். கீழையா? ஏய் ஏய் பார்வதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப எதுக்காக இங்க வந்து? ஒண்ணும் இல்லக்கா, எனக்கு பழக்கம் தான். பாய் இருக்குல்ல, அதை விரிச்சு படுத்துக்கிறேன். என்னதான் பாய் போட்டு படுத்தாலும் தரை ரொம்ப சில்லுன்னு இருக்கும். உனக்கு சளி பிடிச்சிரும். அதனால நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு அக்னியை சுத்தி வரும்போது தும்மல் வரும். சொன்ன கேளு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எனக்கு தான் தரையில படுத்து பழக்கம் இருக்குன்னு சொல்றல, ஜலதோஷம் எல்லாம் பிடிக்காது. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. நான் வேணா சும்மா பேசிக்கிட்டு நிக்காதீங்கக்கா. எனக்கு இப்ப தூக்கம் வருது, நீங்களும் போய் தூங்குங்க போங்க. சொன்ன கேட்க மாட்டியா? பட்டாம்பூச்சி தனியா வந்து மாட்டிக்கிச்சு. இப்ப வேலையை முடிக்க வேண்டியதான். நந்தா, எனக்கு அந்த பொருள் உடனே வேணும். சீக்கிரம் கொண்டு வா.
தர 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 சீக்கிரம் இத பிடிங்க. அம்மா, உன் பையனோட திறமையை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சீக்கிரம் சீக்கிரம். என்னடா இது? போய் ஜமீன்தார் ஐயாவை கூட்டிட்டு வா. அவர் கேட்ட பொருளை நான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் 2 மணி நேரத்துக்குள்ள. அதனால வரும்போது 15 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க. என்ன உளறிட்டு இருக்க? உன் பேர் என்னன்னு சொல்லு. சமீர் ரணாவத். அப்புறம் இவ பேரு பார்வதி. இவ்வளவு தானே நீங்க ஆவலோட தேடிக்கிட்டு இருந்தீங்க. நானே தூக்கிட்டு வந்துட்டேன். ஜமீன்தார் அதை பத்தி சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் தூக்கிட்டு வருவோன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு நீ நெருங்கின ஆள் கிடையாதுன்னு இதுல இருந்தே நல்லா தெரியுது. அதனாலதான் என்கிட்ட போட்டுட்ட ஒப்பந்தத்தை பத்தி உன்கிட்ட சொல்லல போல. இது ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலை. ஆம்பளைங்களாலதான் முடியும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்படியே போய் சொல்றேன். போய் என்னோட ஜமீன்தாரை உடனே கூட்டிட்டு வா. ஜமீன்தார் ஐயா அப்ப தூங்க போயிட்டாரு. அவர் காலையில எந்திரிச்சதும் இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். விஷயம் தெரியாம நீ பாட்டு வளரிட்டு இருக்க. 2 மணி நேரத்துக்குள்ள இந்த பொண்ணை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு என்னுடைய 15 லட்சம் ரூபாய் உடனே வேணும். அது மட்டும் கிடைக்கல நான் என்ன வேணாலும் செய்வேன். ஜாக்கிரதை. சரி. என்னது இது? 20,000. என்ன பார்த்தா உனக்கு சின்ன பையன் மாதிரி தெரியுதா? நான் என்ன உங்க வீட்டுல இருந்து ஓடி போன மாட்டியா பிடிச்சிட்டு வந்திருக்கேன். எனக்கு 15 லட்சம் ரூபாய் வேணும். இந்த அரண்மனையில யாராவது சத்தம் போட்டு பேசுனா அவங்க தலைய நாங்க வெட்டி வீசிடுவோம். 15 லட்சம் ரூபாயை பத்தி நீ ஜமீன்தார்கிட்ட தானே பேசியிருக்க. அவர் காலையில எந்திக்கட்டும், இந்த பொண்ணை பார்க்கட்டும். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாங்களே உன்னை தேடி கொண்டு வந்து கொடுப்போம். இந்த முறைக்கிற வேலை இங்க வேண்டாம்ப்பா. நீ இப்படி என்ன முறைச்சு பார்த்த உடனே நான் பயந்து போய் நீ கேட்ட பணத்தை கொடுத்துருன்னு நினைச்சியா? இந்த அரண்மனைக்குள்ள வந்திருக்கிறது நீங்க 3 பேர் தான். ஆனா இங்க நாங்க 30 பேருக்கு மேல இருக்கோம். தலைய துண்டா வெட்டி எடுத்துருவோம். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாய மூடிட்டு எதுவும் பேசாம இங்க இருந்து முதல்ல கிளம்பு. நான் சொன்னது புரிஞ்சதுல? இடத்த காலி பண்ணு. சரி, நான் நாளைக்கே வரேன். வாங்கடா. அண்ணா இந்தாங்கண்ணா பேப்பர். கொண்ட பாப்போம். தம்பி, என்னடா இன்னைக்கு வீடு அமைதியா இருக்கு? அதுக்கும் மைதிலி தானே காரணம். என் பெரிய பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அவனுக்கு அப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. ஒரு விஷயம் சொல்லட்டுமாண்ணே, அந்த பொண்ணு மைதிலி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்குவா. அதே மாதிரி காலையில எல்லாத்துக்கும் முன்னாடி எந்திரிச்சு சுட சுட டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சிருவா. அண்ணா, உங்களுக்காக நான் உருளைக்கிழங்கு பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ரைத்தால பூந்திய போட சொல்லு. என் போன் எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்பதான் வீடு அமைதியா இருக்குன்னு சொன்னேன். என் போனை எங்கயாவது பாத்தீங்களா? அந்த பச்சை கலர் தானே? அதானே நேத்து கூட கையில வச்சிருந்திய. எங்கேயோ வச்சிட்டு இங்க வந்து முறைச்சிட்டு இருந்தா? அது உன்னோட ரூம்ல எங்கயாவது டிராயர்ல வச்சிருப்ப, போய் தேடி பாரு. நான் ஒண்ணு போனை மறைச்சு வச்சுட்டு வந்து உங்ககிட்ட விளையாடல. போனை ஏ ரூம்ல வச்சுட்டு நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்க போறேன்? உங்க போனை கொடுங்க. ரிங் போயிட்டு இருக்கு. ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? நீங்க யாருன்னு சொல்லுங்க. மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களா? சமீர், எனக்கு தெரியும்டா. அம்மா இல்லடா, உன் உயிரை வாங்க வந்த யம. என்னோட போன் உன்கிட்ட எப்படிடா வந்தது? நீ எங்க இருக்க? என்ன நீ என்கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ள நானே உன் இடத்துக்கு வந்து சேர்ந்துருவேன். உருப்படாத எரும மாடு. இந்த வீட்டுல எல்லாமே அமைதியா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும்தான் சரியே இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியல?
எங்கெல்லாம் உன் பொண்டாட்டி இருக்காளோ அங்கெல்லாம் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய அந்த கடவுள் கொண்டு வந்து கொடுத்துறாரு. அவ இல்லனா வீடு அமைதியா இருக்குல்ல? இந்த பேஸ்ட் விளம்பரம் எல்லாம் போதும். முதல்ல என்னோட போன் உன்கிட்ட எப்படி வந்ததுன்னு சொல்லு. தெரியல. எனது தெரியலையா? என்ன சொல்ற? இந்த போனுக்கு ஒண்ணு தானா கால் முழிச்சு ஒரு ரூமுக்கு வந்துடலையே. நீ தானே திருட்டுத்தனமா என்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த? இல்லம்மா, நான் ஏன் அது நேத்து நம்ம வீர்பூருக்கு போனோம்ல, திரும்பி வரும்போது என்கிட்ட இருந்துருச்சு போல இருக்கு. சமீர், நேத்து ராத்திரி நான் தூங்கும் போது போனை என் தலகாணி கடியில வச்சிருந்தேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா தலகாணி கடியில போனை காணோம். அப்படின்னா நேத்து ராத்திரி நான் தூங்கும் போதுதான் என் போனு காணாம போயிருக்கு. இப்போ உன்னோட கையில என் போன் இருக்கிறத பாக்கும்போது என்னால இத கூட புரிஞ்சுக்க முடியாதா என்ன? சரி, போனை கொடு. என்னடா, போனை கொடு. போனை கொடுக்கல சாத்திடுவேன். ஜமீன்தார் ஐயா, நீ எதுக்கு ஜமீன்தாருக்கு போன் பண்ண? நீ என்ன புதுசா வேலை பண்ற? அவர்கிட்ட நீ என்ன பேசுன? அம்மா, அது வந்து சமீர், ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க. நாம பேசிட்டு வந்த விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை ஆயிடும். மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு. என்ன பேசுன? அவர்கிட்ட என்ன பேசுறேன்னு மறைக்காம சொல்லு. அம்மா, நான் ஜமீன்தார் ஐயா கிட்ட ஒப்பந்தம் போட்டுட்டேன். ஒப்பந்தமா? என்ன ஒப்பந்தம்? அம்மா, ஜமீன்தார் ஐயா கிட்ட நான் ஒப்பந்தம் பண்ண மாதிரி அந்த பார்வதிய ஒரு நிமிஷம் இருங்க. பார்வதியை படைச்சதுக்கு எனக்கு 20,000 கொடுத்தாரு அட்வான்ஸா. 15 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. அம்மா, 15 லட்சம் ரூபாய். அம்மா அம்மா அம்மா, வேண்டாம் அம்மா. ஐயோ கடவுளே, எதுக்காக இப்படி உருப்படாதவன எனக்கு புள்ளையா கொடுத்த? இப்படி முட்டாளா இருக்கியேடா. என்ன வேலை பண்ணிருக்க தெரியுமா? காசுக்காக கொண்டு போய் அவளை விட்டுட்டு வந்துட்டேங்கிறியா? நான் அவர்கிட்ட எவ்வளவு பெரிய ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்தேன்னு தெரியும்ல. நானும் அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த ருத்ரா உயிரோட இருந்தானே, செத்தா நமக்கு என்ன? அதுல தாண்டா விஷயமே இருக்கு. அத புரிஞ்சுக்காம இப்படி முட்டாள்தனமா காரியத்தை பண்ணிருக்க. ருத்ரா செத்து போனா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஆனா ருத்ரா உயிரோட இருக்கிற வரைக்கும் பார்வதியை யாராலையும் நெருங்க முடியாது. ஏன் நெருங்க முடியாது? நான் ஏற்கனவே நெருங்கியாச்சு. நெருங்குறது மட்டும் இல்ல, ஜமீன்தார் கிட்ட அவளை ஒப்படைச்சிட்டு வந்திருக்க. அந்த ருத்ரா நேத்து ராத்திரி வீட்லயே இல்ல. அம்மா அம்மா, ருத்ரா திரும்பி வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. வரப்ப பாத்துக்கலாம். பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்க. அவன் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ருத்ரா முதல்ல உன் அம்மாவோட நெத்தியில தாண்டா துப்பாக்கிய வைப்பான். வைக்கிறதோட இல்லாம சுட்டு கொன்னுடுவான். நீ இப்படி ஒரு அடி முட்டாளாதான் இருப்பேன்னு அந்த கடவுள் நீ என் வயித்துல இருக்கும்போதே எழுதி வச்சுட்டான் போல இருக்கு. இல்லனா இப்படி ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிருப்பியா? இல்ல அதை செஞ்சுட்டு இப்படி கவலைப்படாம தான் உட்கார்ந்திருப்பியா? நம்ம திட்டம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். நம்ம ஜெயிலுக்கு தாண்டா போக போறோம். எல்லாம் உன் முட்டாள்தனத்தினால வந்தது. அம்மா, இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப என்ன பண்றதுன்னு கேளு. என்னோட சாவுக்காக காத்துக்கிட்டு உட்காரு. ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். நம்ம 2 பேரும் கீழே போகலாம். இங்கே இருந்தோம்னா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. ஏ, அந்த பொண்ணை யாராவது தேடுறாங்களா என்ன? இன்னும் யாரும் தேட ஆரம்பிக்கல. அவ காணாம போன விஷயம் வீட்ல யாருக்கும் தெரியல. அதான் இன்னும் அவளை தேடல. இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரல. நீ மாட்டிக்கிட்டா உன் கதி அவ்வளவுதான் சொல்லிட. என்னால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இல்லனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தேட ஆரம்பிச்சிருவாங்க. நாமளும் அவங்க கூட சேர்ந்து தேடுற மாதிரி நடிக்கலாம். வா, பெருசா சாதிச்சுட்டு வந்துட்டானா. பெரியப்பா வணக்கம்.
வணக்கம்மா. பேப்பர் என்ன நியூஸ்? என்ன விஷயம் இருக்க போது? அம்மா நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, சூப்பரா இருக்கேன் பெரியப்பா. என்னங்க குடு குடு. இந்த பார்வதி எங்க போனான்னு தெரியலையே, ஆளையே காணும். ஏமா சுனிதா, நீ பார்வதி எங்கயாவது பாத்தியா? இல்ல பெரியப்பா அப்பா எங்க போனாரு? அது உங்க அப்பா கல்யாண வேலையா எங்கேயோ வெளியில போயிருக்கான். இந்த பார்வதி எங்க போனான்னு தெரியலையே, காலையில இருந்து என் கண்ணிலேயே படல. நான் போய் ருத்ரா ரூம்ல இருக்காளான்னு பாத்துட்டு வரேன். பெரியப்பா, நீங்க உட்காந்து டிஃபனை சாப்பிடுங்க. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பாங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. உங்களுக்கு உடம்பு வர சரியில்லை, எதுக்கு அலையறீங்க? உட்காருங்க உட்காருங்க. சமீர், ஏன்டா உன் முகம் இப்படி வேர்த்து இருக்கு? ஏதோ பேயை பார்த்த மாதிரி பயந்து போயிருக்க. என்னாச்சு, இன்னும் டிஃபன் வரல? மைத்திலி மருமகளே, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க ஜமீன்தார் கிட்ட சொல்லலையா? வேண்டாம் வேண்டாம், முதல்ல நாம பார்த்து முடிவு பண்ணுவோம். அப்படின்னா அந்த பொண்ணோட முகத்தை நீங்க இன்னும் பார்க்கலையா? வாடா. இங்க பாத்தியா, இதோ வந்துட்டு இருக்கா. அப்படின்னா மைத்திலி சமையல் கட்டுல தான் இருப்பாங்க. அக்கா, சமையல் கட்டுல காணுமே. அக்காவை காணுமா? அப்படின்னா அவ எங்க போயிருக்கா? மைத்திலி, மைத்திலி, நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். அம்மா, முட்டா பயல, மைத்திலியை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்திருக்கியடா. அவ இந்த வீட்டு மருமக. உனக்கு மூளைதான் கிடையாதுன்னு நினைச்ச, இப்ப கண்ணு தெரியாம போயிடுச்சா? மைத்திலியை கூட உனக்கு தெரியாதா? கடவுளே, இதுக்கு எப்படி நடந்துச்சு? அங்க பார்வதி தானே கீழே படுத்திருந்தா, அண்ணி மேலதான் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப பார்வதி இருக்கிற இடத்துக்கு அண்ணி எப்படி வந்தாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. இவங்களால இப்ப நான் மாட்டிட்டு தவிக்கிறேன். அக்கா, மைத்திலி அண்ணி, மைத்திலி, அண்ணி, மைத்திலி அண்ணி, அண்ணி, எங்க போனீங்க அண்ணி? மைத்திலி அண்ணி, ஏ பார்வதி அண்ணி, பாதி ராத்திரி நான் பார்த்தப்போ அவங்க என் பக்கத்துல தான் படுத்திருந்தாங்க, நீங்க கீழே படுத்திருந்தீங்க. காலையில பார்த்தப்போ நீங்க என் பக்கத்துல படுத்திருந்தீங்க. அப்ப மைத்திலி அண்ணி கீழே தானே படுத்திருக்கணும். சுனிதா, நேத்து ராத்திரி அப்படிதான் தூங்கிட்டு இருந்தோம். அப்புறம் மைத்திலி அக்கா என்ன மேல படுக்க வச்சுட்டு அவங்க கீழே போய் படுத்துட்டாங்க. அப்புறம் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது மைத்திலி அக்கா ரூம்ல இல்ல. ரூம்ல இல்லையா? இங்க என்ன நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. மைத்திலி அண்ணி எங்க? நீ செஞ்ச வேலை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தியா? எல்லாம் உன் முட்டாள்தனத்தினால வந்தது. இப்படி ஒரு அறிவு கட்ட காரியத்தை செய்வியா சமீர்? இப்ப வீடு பூரா அவளை தேடிட்டு இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள அவ கிடைக்கலன்னா அதுக்கு போட்டு விடு. இப்ப நீ என்ன தப்பு பண்ணிட்டு வந்தியோ அத நீ தான் சரி பண்ணணும். என்ன பண்றதுன்னு யோசி, நல்லா யோசி, சும்மா நிக்காத.
ஒண்ணு கூட கூட்டிட்டு போன பாரு, என்ன சொல்லணும்? அம்மா போடா. அம்மா என்னம்மா பாரு